அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா மாயா வந்து கதறி கதறி அழுகுறாங்க. நான் வந்து வீட்டுக்கு வந்துடுறேன், என்னால் இங்கே இருக்கவே முடியலை, என்னை 2 நாளில் வந்து எப்படியாவது வர சொல்லிடுங்க, பிக் பாஸ்ட்ட வந்து பேசுங்க, நான் வந்து இங்கேருந்து போகணும், என்னால் இங்கே இருக்கவே முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கதறி கதறி அவங்க அம்மாட்ட வந்து அழுகுறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து தன் பிள்ளைக்கு வந்து ரொம்பவே பாசம் வச்சுருக்காங்களே, அதனால் ஒரு பூவை எடுத்து வந்து கொடுத்து, இந்த பூ வந்து நான் கொடுத்ததா நினச்சிக்க, இது நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இரு, இன்னும் 2-3 வாரம் தான் இருக்குது, இரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா அழுகிறத பார்த்து அவங்க அம்மா வந்து கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க அம்மாவும் கலங்கி வந்து அழுகுறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையாலுமே வந்து அந்த தாய் பாசத்தை வந்து புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரி சொல்கிறாங்க, நானும் சின்ன வயசில் வந்து இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டேன், ஸ்கூலில் 2 வருஷமாக வந்து தனியாகவே இருந்தேன், ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போ என்னையெல்லாம் பார்க்க யாருமே விசிட்டர்ஸ் யாருமே வரமாட்டாங்க, மற்றவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற அந்த பிஸ்கட்ஸ் இதெல்லாம் நான் தின்னுட்டு இருந்தேன், இதெல்லாம் அது மாதிரி தான், நீ கொஞ்சம் சமாளிச்சுக்கம்மா அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. என்னை வந்து கூட்டு போ என்னால் இங்கே இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. என்ன தான் மாயா வந்து இவ்வளோ தூரம் இருந்தால் கூட என்ன ஆச்சுன்னு தெரில, மாயாவே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை இதுவும் நடிப்பா அப்படிங்கிறது தெரில. ஆனால் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஹார்ட் டச்சபுளாக சில வார்த்தைகள் வந்து சொன்னாங்க. என்னைய நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க தான் 4 பெண்கள் தான் என்னை வந்து தூக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ நான் பரவாயில்லாமா நீ போய் கஷ்டப்படு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த நேரத்தில் இதாக பேசினாங்க. சரி ரைட்டு, ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுகிறாங்க. வீட்டுக்கு போகணும்னு இன்னும் 3 வாரம் தானே இருக்குது, இன்னும் மாயா வேலையெல்லாம் இன்னும் நாங்கள் பார்க்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இதில் வேறு மாயாவுடைய அக்கா செமங்க, சரியான ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. பிக் பாஸ் என்னை வந்து வெளியே போக சொல்லிட்டா கூட பரவாயில்ல, உனக்கு வந்து வெளியே நிறையா சப்போர்ட் இருக்குது, நிறையா பேர் உன்னை வந்து லைக் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா, சரி, ஒரு சிஸ்டர் தன் தங்கச்சி வந்து ஒரு கலங்குற நேரத்தில் அவங்க வந்து தோல் கொடுக்குறாங்க. மலேசியா சிங்கப்பூர்லாம் உனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு உடனே மாயா அவங்களுக்கெல்லாம் நன்றி, ஆனால் என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த கதை தொடர்ந்து கொண்டே இருக்குது. பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.